செருணர் தேய்த்து செல்சமம் உருக்கி கருவுகொள் நெஞ்சமொடு களம்பேட்டன்றே. மற்றொரு புகழ், தீமையை செய்யக்கூடிய உலகத்திலே நல்லதும் இருக்கும் தீமையும் இருக்கும். அந்த தீமையை அழித்து தீயவர்களை அழித்து நல்லவர்களை காப்பாற்றுவது இறைவன் திருத்தொழில் அல்லவா. ஆகையால் அந்த பகையை, தீமையாகிய பகையை ஒழிப்பதற்காக, ஒழித்து களவேள்வி நடத்துவதற்காக, வெற்றி யாகம் நடத்துவதற்காக ஒருமுகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இறுதியாக ஒருமுகம் என்ன செய்கிறது? ஒருமுகம் குறவர் மடமகள் கொடிபோல் நுசுப்பின் மடவரல் வள்ளிகொடு நகை அமர்ந்தன்றே. மற்றொரு முகம் என்ன செய்கிறது என்று பார்த்தால், குறவர் மகளாகிய வள்ளிகொடு, மடவரல் என்று சொன்னால் இளமை பொருந்தியவள், அந்த இளமை பொருந்திய வள்ளியோடு நகை அமர்ந்தன்றே என்று சொன்னால் மகிழ்ச்சியோடு சிரித்து கொண்டே பேசுவதற்காக ஒரு முகம் காத்திருக்கிறது. ஆக வீரம், பெருமை, காதல் ஆகிய அனைத்தையும் ஒவ்வொரு முகமும் காட்டிக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் ஆங்கு அம்மூயிரு முகனும் முறை நவின்று ஒழுகலின். மூ இரு என்று சொன்னால் மூவிரண்டு ஆறு இல்லையா? அந்த அந்த வாய்ப்பாட்டை, கணக்கை இங்கே எடுத்து சொல்கிறார் நக்கீரன். அந்த மூவிரு முகங்களும் 6 முகங்களும் அதற்குரிய செயல்களை செய்து கொண்டிருக்கின்றன என்று மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்.